மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க வேதாந்தாவின் துணை நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதனால் மாநிலத்தின் முதல் பல்லுயிர் மரபுத்தலமான அரிட்டாப்பட்டி அழியும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குளங்கள், நீர்ச்சுனைகள், ஊற்றுகள், தடுப்பணைகள், பறவைகள், விலங்குகள் மற்றும் உயிர் பன்மையமிக்க பகுதியாக அரிட்டாப்பட்டி விளங்குகிறது. தொல்தமிழர் வரலாற்று பதிவான அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலமானது 7 சிறு குன்றுகளை தொடர்ச்சியாக கொண்டுள்ளது. இந்த மலைக்குன்றுகளின் தனித்துவமான நிலப்பரப்பு இப்பகுதியின் முக்கிய நீராதாரமாக இருக்கிறது. இங்கு 72 ஏரிகள், 200 இயற்கை சுனைகள் மற்றும் 3 தடுப்பணைகள் உள்ளன. இங்குள்ள ஆனைக்கொண்டான் ஏரி 16ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் ஆட்சியில் கட்டப்பட்டது. இப்பகுதியில் வெள்ளை வல்லூறு, செம்மார்பு வல்லூறு, ராசாலி கழுகு உள்ளிட்ட 250 பறவைகளும், அழுங்கு, மலைப்பாம்பு, தேவாங்கு போன்ற உயிரினங்களும் வாழ்கின்றன. இச்சிறப்புகள் மிக்க அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலமான அழகர்மலைக்கு அருகே வேதாந்தா நிறுவனம் 2016 ஹெக்டரில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 கீழ் நடத்தப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களின் 4வது ஏலத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் உள்ள டங்ஸ்டன் கனிம தொகுதியை இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலத்தில் எடுத்ததாக மத்திய அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பாரம்பரியமே அழிய போற ஒரு நிலையில இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த நிறுவனத்துக்கு ஒரு உரிமை கொடுத்தீங்க? அது எங்களுக்கு அரசாங்கத்துக்கு கேள்வி. எதனால இது தனிமம் கிடைக்குதுன்னா கிடைக்கிறதுக்காக அதுக்காக இவ்வளோ 10 கிராமங்களோட மக்கள் வாழ்வாதாரம், பாரம்பரியம் எல்லாத்தையும் கொண்டுட்டு நீங்க என்ன ஆக போறீங்க? எடுத்து என்ன பண்ண போறீங்க? எங்களோட சூழ்நிலை எல்லாத்தையும் பாதிக்கப்பட்ட பின்னாடி நீங்க எங்களுக்கு எடுத்து என்ன பயன்? அது எதுக்கு? முதல்ல ஊரே நீர் நிலையில சார்ந்ததே இருக்கு. அந்த நீர்நிலைகள் எப்படி வருது அப்படின்னா, அந்த மலையில் உள்ள நீர் மழை பெஞ்சுன்னா எங்களுக்கு அந்த தண்ணியை வச்சு தான் விவசாயம் பண்ணுறோம். இங்கே உள்ள கிராமம் எல்லாருமே எங்களுக்கு ஆற்று தண்ணி வந்ததை நாங்கள் வேணாம்னு சொல்லியிருக்கோம். ஏன் வேணாம்னு சொன்னோம்னா, இந்த மலையை நம்பி தான் நாங்கள் வேணாம்னு சொன்னோம். அந்த மலையில் உள்ள தண்ணி மழை பெஞ்சு அப்படின்னா இங்கே உள்ள கிராமங்கள் எல்லாருமே அரிட்டாப்பட்டி, கிடாருப்பட்டி, செட்டியாருப்பட்டி, நரசிங்கம்பட்டி, இந்த கிராமங்களில் எல்லா கிராமங்களுமே மலை அடிவாரத்தில் உள்ள நீரை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வேதாரண்யம் வர்றாங்க, டங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு வாரமாக அறிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சம்மந்தமாக நம்ம கலெக்டர்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எங்களுக்கு இது வரைக்கும் எந்த இதுவுமே எங்களுக்கு தெரியாது, இது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம், இதுக்கு இங்கே சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் வாட்டர் கிளியரன்ஸு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, வைல்ட் லைஃப் சங்சரி அந்த டிபார்ட்மெண்ட்டு, அது மாதிரி கிராம சபை உள்ளிட்ட 15 துறைகளோடைய ஒப்புதலை பெறணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இது மாதிரியான ஒப்புதலை அவங்க கேட்கும்போது தமிழ்நாடு அரசு சார்ந்த எந்த துறைகளுக்கும் நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்களும் இதில் ஒரு தொடர்பில் இருக்கிறதாத்தே நாங்கள் மக்கள் கருத வேண்டியிருக்கும். அதனால் தமிழ்நாடு அரசு இது வேதாந்தாங்கிற ஒரு நிறுவனம், அது கருப்பு பட்டியலில் வைக்கப்பட வேண்டிய நிறுவனம். தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களுள் ஒன்றான அழகர்மலை சுரங்க தொகுதியின் எல்லையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பெருமாள் மலை இச்சுரங்க தொகுதியை ஒட்டியே அமைந்துள்ளது. பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த அமைவுகள், 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழி கல்வெட்டுகள், சமணர் படுகைகள், சங்ககால பாண்டியர்களால் கொடையளிக்கப்பட்ட கற்படுகைகள், குடைவரை கோயில்கள் என தமிழ்நாட்டு வரலாற்றின் தனித்துவமான அடையாளங்களை தாங்கி நிற்கும் இடத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி அளித்ததற்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளாக நடந்த ஆய்வுகளுக்கு பின் தற்போது டங்ஸ்டன் வெட்டி எடுக்க ஏலம் விடப்பட்டுள்ளது. ஏலம் எடுத்துள்ள இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையை நடத்தி வந்த வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமாகும். இதனால் 5000 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள், கண்மாய்கள், மலைகள் மற்றும் குடவரை கோயில்கள் என மாவட்டத்தில் உள்ள தொல்லியல் மற்றும் வனத்துறை சார்ந்த சின்னங்கள் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று அரிட்டாப்பட்டி மக்கள் வலியுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.